வணக்கம் மக்களே, இதுக்கு பேர் தான் நெய்க்கோவைக்காய். இது கொடியில் தான் வரும். நம்ம கொடி இந்த மாதிரி மரத்து மேலேயும் ஏற்றி விடலாம், இல்லை தனியாக பந்தல் மாதிரியும் போட்டு வைக்கலாம். இந்த கோவக்காய் மரத்து மேலே கொடி ஏறிச்சுன்னா காய் தொலைவி பிடுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால தான் தொலைவி பிடுங்கிட்டு இருக்கேன். வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய்க்கோவைக்காய் பொரியல். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு, செடியில் முளைச்ச கோவக்காயை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க இப்படி நீட்டை வாக்கில் வரி குதிரை மாதிரி அப்படியே வரிசையாக அறுத்து விட்டு சும்மா அப்படியே சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்க நறுக்கி அது கூட சேர்த்துக்கணும். ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம செடியிலேருந்து பிடுங்கணும் இல்லையா, அந்த கோவக்காயை பூரா அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரியே நல்லா வரிசையாக வரி குதிரை மாதிரி வரிசையாக அறுத்து அப்படியே சின்ன சின்னதாக பாக்கு மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்லா எவ்வளோ சின்னதாக பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். அதுபோக 2 தக்காளியும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி தான் நல்லா பொடியாக எவ்வளோ சின்னதாக நறுக்கணும் நறுக்கி ஒரு வட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே அப்படியே வெங்காயத்தை கொட்டி வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கோவக்காய் எல்லாத்தையும் வடை சட்டியில் போடுறோம். வடை சட்டியில் போட்டு அதையும் நல்லா வதக்குன்னு வதக்குறோம். நல்லா காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கோவக்காய் 3 சேர்ந்து வதங்கும்போது சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தான் அந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகமாகவே வதங்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் தக்காளியும் சேர்க்கணும். தக்காளி சேர்க்கறதுனால தக்காளியோட அந்த ஒரு சாறுனால டேஸ்ட்டு கொஞ்சம் கூடும். அதனால தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கி அந்த எண்ணெய் நப்புலையே வதக்கும்போது நல்லா அப்படியே வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே அந்த எண்ணெயோட பதத்திலேயே நல்லா வேக வைக்கணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலே நல்லாவே வெந்துடும். அதே மாதிரி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும்.